அதை விட இங்கு குருமார்கள், பௌத்த குருமார்கள், இந்து குருமார்கள் தென்னிலங்கையிலே இருந்து இந்த இயக்கத்தோடு பல சிங்கள மொழியில் இருக்கிற கிறிஸ்தவ பௌத்த மக்கள் வந்திருக்கிறார்கள். அதைவிட எங்களுடைய யாழ்ப்பாண மாவட்டத்தை சேர்ந்த பல தொழிற்சங்கங்களை சேர்ந்தவர்கள், முன்குடியேற்ற பொறுப்பான தலைவர்கள், பெண்கள், தாய்மார்கள் எல்லோரும் இங்கே வருகிறார்கள். அவர்களுக்கு முதலிலே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு ஒரு சூழல் மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது. சென்ற 2ஆம் தேதிக்கு முன்னர் எங்களுடைய மக்களுக்கு முன்னதாக தென்னிலங்கையிலே அறிவு மிகுந்தவர்கள், புத்திஜீவிகள், பௌத்த குருமார் வரிசையிலே மாதுள ரோஹித தேரர் போன்ற தலைவர்கள், அதைவிட ஏஏச்சு போன்ற அத்திரத்திர தேரர் போன்ற அரசியல் ஈடுபட்ட தலைவர்கள், கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட இயக்கங்கள் தென்னிலங்கையில் ஒரு சர்வாதிகார ஆட்சிக்கு எதிராக நிறைவேற்றிய அதிகார ஜனாதிபதி முறைதான் அந்த சர்வாதிகாரத்தை உண்டாக்குவதற்கு அடிப்படையாக இருக்கிறது. அதைவிட இந்த நாட்டிலே ஒன்றும் இல்லாத வகையில் ஒரு ஊழல் நிறைந்த ஆட்சி மக்களுடைய நிலங்களை மட்டுமல்ல, மக்களுடைய சொத்துக்களையும் அரசு நிதியொதுக்கீடுகளையும் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு கொள்ளைக்கார கூட்டமாக, குடும்ப ஆட்சியாக இருக்கிறது என்று அவர்கள் இந்த ஆட்சியை மாற்றி அமைக்க வேண்டும் என்று கிளந்து இழந்தார்கள். தென்னிலங்கையிலே உள்ளவர்களும் அது அவர்களுக்கு ஒரு காரணம். தமிழ் மக்களை பொறுத்தவரையில், தமிழ் மொழி பேசுகின்ற மக்களை பொறுத்தவரையில் எங்களுக்கு 2க்கும் மேற்பட்ட காரணங்கள் இருந்தன. ஒன்று, ராஜபக்ச அரசாங்கத்தினுடைய நிறைவேற்று அதிகார சர்வாதிகாரத்திற்கு அடிப்படையாக இருக்கின்ற ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். 2, தென்னிலங்கை மக்கள், தென்னிலங்கை அறிவுபூர்வமானவர்கள் கருதுகின்ற நேரத்தில் அதுவும் எங்களுக்கு வேண்டியிருந்தது மட்டுமல்ல, எங்களுடைய இனப்பிரச்சனைக்கு தீர்வு காணுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட வேண்டும் என்பதும், அதைவிட முக்கியமாக எங்களுடைய நிலங்களில் எங்களுடைய மக்கள் மீது குடியமர்த்தப்பட வேண்டும், ராணுவத்தினுடைய ஆதிக்கம் அகற்றப்பட வேண்டும் என்பவை எங்களுக்கு 2ஆவதாக மிக முக்கியமாக இருந்தது. அருமையாக தென்னிலங்கை மக்களுக்கு ஒரு காரணம், வடபகுதியிலே வடக்கு கிழக்கு மாநிலங்களிலே தமிழ் மக்களுக்கு, தமிழ் பேசுகின்ற மக்களுக்கு 2க்கும் மேற்பட்ட காரணங்கள் இருக்கின்றன. இன்றைக்கு இந்த அரசாங்கம் மாறுவதற்கு முன்னர், இந்த தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்னர், நாங்கள் எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு மாபெரும் ஜனநாயக ரீதியான அனைத்து ரீதியான போராட்டத்திற்கு நாங்கள் ஆயத்தம் செய்து கொண்டிருந்தோம். அதற்கான ஒரு முன்னறிவித்தலை கொடுத்திருந்தோம். ஆனால் அக்டோபர் மாதத்திற்கு பின்னர் இந்த நாட்டிலே ராஜபக்ச அவர்கள் சுதந்திரத்தை கேட்டாரோ, நம்பிக்கை கொண்டாரோ, அவருக்கு ஒரு ஆசை, தான் 8 ஆண்டுகளுக்கு இன்னும் அதற்கு மேலாக அவருடைய குடும்பமும் அதற்கு மேலாக ஆட்சி செய்ய வேண்டும் என்று அவர் ஒரு கனவு கண்டு கொண்டிருந்தார். 2 ஆண்டுகள், இன்னும் 2 ஆண்டுகள் முடிய வேண்டிய ஜனாதிபதி பதவியை 2 ஆண்டுகளுக்கு முன்னரே தீர்மானித்து அப்படி வெற்றி பெற்று விட்டால் இப்போது இருக்கின்ற 2 ஆண்டுகளும், அதற்கு பிறகு அடுத்த 6 ஆண்டுகளும், இந்த 2 ஆண்டுகள் முடிந்ததற்கு பிறகுதான் அடுத்த தேர்தலிலே அவர் புதிய ஜனாதிபதியாக 3வது தடவை பதவியேற்றால் 8 ஆண்டுகள். இது இந்த கணக்கு எல்லோருக்கும் தெரிந்திருக்குமோ தெரியவில்லை.
இந்த ஜனாதிபதி ராஜபக்சாவுடைய அரசாங்கம் தமிழ் மக்கள் மிக அதிகமாக கொண்ட குழந்தையை விட இந்த நாட்டில் தமிழ் நாம் அழிந்து போகும் ஒரு இன அழிப்பு பகிரங்கமாக அரசியலினால் நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்ததற்கு மேலாக 2009ஆம் ஆண்டு ராஜபக்ச அரசாங்கம் போரிலே வெற்றி பெற்று விட்டோம், தோற்கடித்து விட்டோம், தமிழ் மக்கள் தோற்று போனார்கள் என்று பகிரங்கமாக வரலாற்றிலே எழுதுவதற்கு முற்பட்ட நேரத்தில் அந்த நாட்டில் இருந்து கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாகவும் ராஜபக்சாவுடைய அரசு என்ன செய்ய நினைத்தது? தமிழ் மக்களுடைய பிரதேசத்திலே அளவுக்கு அதிகமான ராணுவத்தினரை குவித்து எங்கள் வீடுகளுக்குள் ராணுவம், நீங்கள் வந்தீர்கள் பார்க்கலாம், எங்கள் நிலத்திலே ராணுவம், எங்களுடைய நிலங்களுக்கு பக்கத்திலே ராணுவம் வாழ்ந்து எங்களுடைய பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என்று ஐநா மெமோரண்ட பேரிலே ஜஸ்டிஸ் சூக்கா போர்க்காலத்தில் அவருக்கு பின்னரும் என்ன நடக்கிறது என்ற ராணுவம் இருக்கின்ற நேரத்திலே என்று அறிக்கப்பட்டிருக்கின்றார். போல எங்களுடைய நிலங்கள் அதிகாரம் இருந்ததும் ராணுவத்தினரால் அவமதிக்கப்படுகிறது என்று இந்த மக்கள் முறையிடுகின்ற பொழுது ஒவ்வொரு காலையிலும் அவமதிக்கப்படுகின்ற நிலம் அளப்பதற்காக தென்னிலங்கையிலே இருந்து ஆட்கள் அனுப்பப்பட்டுக் கொண்டிருந்த நேரத்திலே நாங்கள் எவ்வளவு இக்கட்டாயமைக்கு உள்ளாகின்றோம். ஒவ்வொரு காலையும் எங்காவது நிலம் பறிக்கிற இடங்களுக்கு ஓடி போய் அதை தடுப்பதற்காக போராடுகிறோம். நான் நினைக்கிறேன் கடந்த 25 ஆண்டுகளிலும் நாங்கள் என்னுடைய பிரதேசத்தில் உட்பட அதான் வழிவழக்கு 25 ஆண்டுகளாக நாங்கள் நூற்றுக்கணக்கான போராட்டங்கள் செய்திருக்கிறோம். இப்போதான் அந்த போராட்டம் தொடர்கிறது. இன்னைக்கு உங்களுடைய ஆதரவுகளுக்கு கிடைக்கிறது. இந்த அரசாங்கம் சிறந்த 8ஆம் தேதி ஜனாதிபதியை தேர்ந்தெடுத்ததற்கு பிறகு உருவாக்குவதற்கு முன்னர் நாங்கள் இந்த அரசாங்கம் உருவாக்கியதற்கு பின்னர் பேச்சுவார்த்தை நடத்தியவர்கள் அல்ல. நாங்கள் உடன்பாடு செய்துவிட்டோம். ஸ்ரீசேனா அவர்களுக்கு ரணில் விக்ரமசிங்கவுக்கு இடையே ஒரு ஒப்பந்தம், ராணுவத்தை வெளியேற்ற போகிறோம், நாட்டை 2ஆக பிரிக்கப் போகிறோம், புலம்பெயர்ந்த மக்களும் சர்வதேசத்திலும் அதற்கு பின்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ராஜபக்சாவை மின்சார கல்வியிலே ஏற்றப் போகிறோம் என்று அந்த சிங்கள மக்களத்திலே வேண்டுகோள் விடுத்தார். என்னை தெரிவு செய்து விடுங்கள், தெரிவு செய்தால் தான் தப்பிக்கொள்ளலாம் என்று நினைத்தார். இல்லையா? தான் அதிகமாக பேசியிருப்பார். அவர் கணிசமான வாக்குகளை பெற்றிருக்கிறார் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இந்த ஆட்சி மாற்றம் ஒன்று வேண்டும் என்பதற்காக சர்வதேச நாடுகளிலே வல்லாண்மை இந்த நாடுகள் அயல் இருக்கின்ற இந்தியா உட்பட அக்கறை இருந்திருக்கிறார்கள். அப்படித்தான் நான் சொல்லுவேன். சிங்கள மக்களிடத்திலே இருந்த இந்த கிளர்ச்சி தமிழ் மக்களிடத்திலே ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கியது. நாங்கள் நடத்துவோம், நாங்கள் எங்களுடைய இலக்குற விடுதலைக்காக குரல் கொடுக்க முடியாது. அதற்கு நாங்கள் எங்களுடைய நிலத்தை விடுதலைகள் என்று போராட முடியாது. இங்கே அந்த பெண்கள் மாதிரிக்காக எனக்கு தெரியவில்லை. வைணாமம் வழக்கு முதல் நாள், அதற்கு முதல் நாளே ராணுவத்தினர் உளவாளிகளும் அவ்வளவு ஈர்ப்பிடிப்பு இயக்கத்தினரும் முகாம்களுக்கு சென்று மக்கள் எங்கே வாழுகிறார்களோ அகதிகளாக அவரிடத்திலே போய் எச்சரிக்கை கொடுப்பார்கள், போகக்கூடாது, போராட்டத்திலே பங்கு கொள்ளக்கூடாது. நீ அனுபவிக்கவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த வாகனங்கள் உடைக்கப்பட்டன. அவர் சென்ற அந்த மக்களுடைய வீடுகளில் அந்த வாகனத்தில்
பத்திரிகை நிறுவனங்கள் நடத்த முடியாது, பத்திரிகைகளுக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டன. நாங்கள் பாராளுமன்ற பிரதிநிதிகள் அரசாங்க நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்கு தள்ளப்படவில்லை. நாங்களே போவதற்கு விருப்பமில்லை. அது இந்த மக்கள் தொடர்ச்சியாக அளித்து வந்த வாக்குகளை அவர்களது ஜனநாயக தீர்ப்புகளை ஏற்றுக்கொள்வதற்கு இந்த அரசாங்கம் தயாராக இருக்கவில்லை. எங்களுடைய மக்களை அடக்கி ஒடுக்கி எங்களுடைய நிலங்களை அபகரித்து தென்னிலங்கையில் இருந்து தேவையற்ற முறை ராணுவ குடியிருப்புகளை ஏற்படுத்தவும், தென்னிலங்கை மக்களை தமிழ் மக்களை வெளியேற்றிவிட்டு அவர்களுடைய நிலத்தில் குடியேற்றவும், எங்களுடைய கடலிலே மீன் பிடித்த மக்கள் அந்த நிலங்களிலிருந்து துரத்தப்பட்டு அந்த நிலையிலே தென்னிலங்கையிலே இருக்கின்ற மீன் பிடிக்கிற மக்களை ராணுவ காவலோடு கொண்டு வந்து மீன் பிடிக்க வைக்கின்ற நிலைமையும் இங்கே நடைமுறைக்கு வந்து கொண்டிருந்தார். இந்த நிலைமையில் தான் தென்னிலங்கையில் இந்த ஆட்சியை மாற்றுவதற்கு ஏற்பட்ட சந்தர்ப்பத்தை நாங்களும் ஆதரித்து எங்களுடைய மக்கள் முட்டிக் கொண்டார்கள். இந்த 5 ஆண்டுகளில் இந்த அரசாங்கத்தின் மீது கொண்ட கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். ஏதோ வருகின்ற ஆட்சி நாளைக்கு விடுதலை தந்தவிடும் என்பது அல்ல, அவர் தர வேண்டும். ஆனால் ராஜபக்ச எங்களுடைய இனத்தை, எங்களுடைய நிலங்களை அபகரித்து நில குடியிருப்புகளை, எங்களுடைய இன கட்டமைப்பை, ஒரு தனித்துவமான தமிழ் மக்களுடைய பிரதேசம், நாங்கள் தனித்துவமான மொழி பண்பாடுகளை கொண்டவர்கள் என்பதை முற்றுமுழுதாகவே அளித்துவிடக்கூடிய நடவடிக்கைகளை ராணுவத்திற்காக எடுத்த காரணத்தை நாங்கள் எப்படியாவது தடுத்து நிறுத்தினால்தான் நாங்கள் தமிழை பேசவும், தமிழுடைய பண்பாடுகளை பேசவும், எங்களுடைய பாரம்பரியமான தொழில்களை நாங்கள் புரியவும், எங்களுடைய நிலத்தை தமிழர்களுடைய நிலமாக வைத்திருந்தால் தான் அந்த நிலத்திலே நாங்கள் பேசுகிறோம் எங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று. எங்களுடைய நிலம் தமிழர்களுடைய நிலமாக தமிழர்களாக நாங்கள் இருந்தால்தானே தமிழர்கள் அந்த நிலத்திலே ஆட்சி செய்யலாம். அதே போலத்தான் தென்னிலங்கையில் இருக்கின்ற சிங்கள மக்கள் தங்கள் நிலத்திலே ஆட்சி செய்யலாம். தமிழர்கள் தங்கள் நிலத்திலே ஆட்சி செய்ய வேண்டும். இந்த விடயங்களை இந்த ஆட்சியை மாற்றுவதற்கு முன்னர் கிட்டத்தட்ட ஓராண்டாக பொது எதிரணி இயங்க ஆரம்பித்தது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதில் இணைந்து கொண்டிருந்தது. ஏதோ திடீரென்று எடுத்த தீர்மானம் அல்ல. ஆனால் ஜனாதிபதி ராஜபக்சவுக்கு தன்னுடைய கட்சியுடைய செயலாளராக இருந்த சிறிசேனா வேட்பாளராக வரப்போகிறார் என்பது நிர்ணயிக்க தெரியாமல் தான் இருந்தது. இதில் மிகவும் தீவிரமாக ராஜந்த ரீதியான முடிவுகளை தந்தவர்களை வகுப்பது ஜனாதிபதி ஆக இருந்த சந்திரிகா பண்டாரநாயக்காவுக்கு இருக்கின்றது. இந்த ஆட்சி மாற்றம் உங்களுக்கு மட்டுமல்ல, எங்களுக்கு அதிகமாகவே தேவைப்பட்டது ஜனநாயக அடிப்படையில் நாங்கள் எங்கள் உரிமைகளுக்காக போராடுவதற்காக நம் உரிமை வேண்டும் என்பதற்காக. அதில் முக்கியமான விடயம் இப்பொழுது அந்த சந்தர்ப்பம் எங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு முன்னர் நாங்கள் எங்களுடைய நிலத்தை எங்களுடைய முடிவுக்காக, விடுதலைக்காக, எங்களுடைய நிலத்தை காப்பதற்காக, எங்கள் பெண்களுடைய பாதுகாப்பை பேணுவதற்காக, சிறைகளில் இருக்கின்ற இளைஞர்கள் விடுவிப்பதற்காக, கடலும் போவதற்கு ஒரு விடை கிடைக்க விடுவதற்காக இந்த தேர்தல் வருவதற்கு முன்னரே நாங்கள் சந்திரிகா பண்டாரநாயக்கா அவர்களுடன், ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடன், சிறிசேனா அவர்களுடன் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். ஆனால் ஒப்பந்தம் கையெழுத்தவில்லை. ஒரு உடன்பாட்டுக்கு நாங்கள் கையொப்பமிடவில்லை. ராஜபக்ச அவர்கள் என்ன செய்தார்கள்? இன்றைக்கு திசு அந்தநாயக்கா கை செய்யப்பட்டிருக்கின்றார். பொய்யாகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பும் சினிமாவும் சந்திரிகா பண்டாரநாயக்கா, ரணில் விக்ரமசிங்கே, சிறிசேனா அவர்களே ஒரு உடன்பாடு வெட்டிவிட்டார்கள். ராணுவத்தை வெளியே அனுப்புவதற்கு
ஏற்பட்டு விடாமல் ஆட்சியை மாற்றியார்கள் பாதுகாப்பு பெற முயற்சிக்கிறார்கள். தமிழ் மக்களுக்கு அவரால் என்ன நடக்கப் போகிறது? அதற்கு நாங்கள் இடமளித்தால் என்ன நடக்கப் போகிறது? இருக்கிறதை விட மோசமான ஒரு நிலைக்கு நாங்கள் வீழ்த்தப்படுவோம். தெளிவாக செய்து பாருங்கள். இன்றைக்கு அமெரிக்க நாடு, ஐரோப்பிய நாடு, குறிப்பாக பிரிட்டன், இந்தியா இந்த நாட்டில் ஒரு ஆட்சியை ஏற்பட வேண்டும் மட்டுமல்ல, தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும். எங்களுடைய இடங்கள் விடுவிக்கப்பட்டு புகையப்படுவதால் நாங்கள் உடனடிய ஆயுதமாக இருக்கிறோம் இங்கே பார்த்துவிட்டு சொல்லுகிறார்கள். அதற்கு முன்னரும் சொல்லுகிறார்கள். திருநெல்வேலியிலே 10,000 ராணுவத்தினருக்கு விடுதலை கட்டி கொடுப்பதற்கு ஆயுதம் செய்கிறார்கள். எங்களுடைய வரிப்படத்திலே ஒதுக்கி, ஆனால் தமிழர்களுக்கு ஒரு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு வீட்டை கூட கட்டி கொடுப்பதற்கு அவர்கள் நீங்கள் யாருக்கு உதவுவார்கள்? அதன் உதவுவதால் எங்களுடைய வரிப்படம் உள்நாடவே கொள்ளடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இங்கே போடப்படுகின்ற காப்பீட்டு ராஜபக்ச படமா? எங்களுடைய வரைபடமா? வரிப்படம் அல்ல. ஆனால் வெளிநாட்டு அரசுகள் கொடுக்கும் கடன் 22 வட்டி, அதிலே கூட கொள்ளை என்று அவர்கள் அமைச்சராக இருந்த ராம்பிகர் சரவணம்பிக்கு அவர்களை பகிரங்கமாக சொல்கிறார்கள். யார் அந்த கடனை கொடுப்பது? அந்த வட்டிப்பணத்தை யார் கட்டுவது? தமிழ் மக்களுக்கு நாங்களும் தான், நீங்களும் தான். கொள்ளையிடப்பட்ட பணத்திற்கு நாங்கள் தான் பதிலளிக்க வேண்டும். அதுபோல போர்முறையிலே சரத்புசாவை சொன்னால், நான் 200 கிலோ தங்கம் ராஜபக்சாவுடைய தம்பி கோதவி அவர்களுக்கு கொடுத்தேன் என்று சொன்னார். எங்கே அந்த தகவலையா? கேளுங்களை போய் நீங்கள் கேட்டிருப்பீர்கள் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு கேட்கப்படவில்லை. எங்களுடைய பெண்கள், அவருடைய குடும்பம் வியர்வை சிந்தி உழைத்து அழிந்த நகைகள் 3 சென்னைகளில் தெரியலைக்கு எடுத்து செல்லப்பட்டனர் ராணுவத்தினாரே. எங்கே அந்த பணம்? எங்கே அந்த நகைகள்? இதற்கு வெல்ல வேண்டாமா? விடை கிடைக்க வேண்டாமா? நாங்கள் வேறு விடயங்களை பேசுகிறோம். எங்களுடைய மக்கள் ஒரு வேலை உணவில்லாமல், முகாமிலே உழைப்பில்லாமல் எங்களுடைய மக்களுக்கு தவிக்கிறார்கள். அவர்கள் செல்வம் படிக்க அரண்மனைகளிலே, அங்கு மட்டுமல்ல, இங்கே ராஜபக்சா தங்குவதற்கு ஒரு அரண்மனை கீழ்மலையில் மலைச்சத்திலே ஒரு வீடு கட்டி முடித்து விட்டார்கள். என்னுடைய வழக்கு, என்னுடைய நிலம் அவர்கள் அமர்ந்திருந்த காரணத்தினால் ஒரு முறை 100 மக்களை கூப்பிட்டோம், கூட்டம் நடத்தினோம். உச்சநீதிமன்றத்திலே வழக்கெடுப்போம் வாருங்கள் என்று. அன்றைக்கு இந்த நீதிமன்றத்திலே நம்பிக்கை கொண்டு அல்ல, 17வது திருத்த சட்டத்தில் இருந்த சில சுதந்திரமான நீதிமன்றம், பொதுச்சேவை ஆணைக்குழு, நீதிமன்றங்களை நியமிக்கின்ற நீதி சேவை ஆணைக்குழு, தேர்தல் ஆணைக்குழு எல்லாமே ராஜபக்சவுடைய அங்கே இருந்துதான் கட்டளைகளை பெற்று நிறைவேற்ற வேண்டும் என்ற சூழ்நிலை. அந்த நிலைமையில் நாங்கள் நீதிமன்றங்கள் நியாயமாக நடக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. நாங்கள் எங்களுடைய 97 பேர் அச்சுறுத்தப்பட்டு வழக்கிலே கையெழுத்து போட மறுத்துவிட்டார்கள். என்னுடைய வழக்கு இப்போதும் இருக்கிறது. ஒருபோது நிலம் விடுவிக்கப்பட்டிருக்கிறது. 26,000 குடும்பங்களில் 17,000 பேருடைய உறுதிகள் தெரிவு செய்யப்பட்ட 11,000 பேர் எங்களுடைய சேலத்தில் பதிவு செய்யப்பட்டவை எங்களுடைய பட்டியல் இருக்கின்றன. நீதிமன்றத்திலே இன்றைக்கு 2003ஆம் ஆண்டிலே பயந்த மக்கள், வழக்கு செலுத்தக்கூட பயந்த மக்கள், எங்களுடைய போராட்டத்தின் மத்தியிலே ஒரு நாள் திரு சுமந்திரன் அவர்கள் சொன்னார். அவர்தான் எங்களுடைய வழக்கு எழுதி கொண்டிருக்கிறார்கள். கடையின் போன்றவர்கள்
இந்த வழக்கின் போது அது இப்போது தொடர்கின்ற போது முழு ஆவணமும் நீதிமன்றத்தை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. உச்ச நீதிமன்றத்திலே 2016ஆம் ஆண்டு பிப்ரவரி 9 நிலம் விடுவிக்கப்பட்டதற்கு பிறகு அதில் ராஜபக்ச எங்களுக்கு தந்த வாக்குறுதி வரியப்பட்ட பணம் ஒருபோது 23 கிராம சேவன பிரிவுகள் விட்டதற்கு பிறகு துறைமுக பிரதேசம், பலாலி விமானத்திர பிரதேசம் உட்பட எங்களுடைய வளமான விவசாய நிலங்கள் உட்பட அந்த நிலங்கள் விடுவிக்கப்படும் என்று வரையப்பட்ட பணம் எங்களிடம் இருக்கிறது. எங்களுடைய உடற்கூடிய இயக்கத்திற்கு இன்றைக்கு பின்னணியில இருந்து அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஆர்வப்பட்டிருக்கின்ற சந்திரிகா பண்டாரநாயக்கா அந்த ஆவணங்களை இலக்கம் தாங்கள் கேட்டு 10 நாட்களுக்கு முன்னர் அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வரைபடங்கள் விடுவோம் என்று வாக்குறுதிகள் தரப்பட்ட வரைபடங்கள், தயாரிக்கப்பட்ட வரைபடங்கள் மயிலுக்கு எடுக்கிறார்கள். மயிலுக்கு பிரதேசத்தை சேர்ந்தவர்கள், பலாங்கியை சேர்ந்தவர்கள், மேற்கொண்டு இயக்கத்திற்கு தலைவராக சேர்ந்தவர்கள், பலாலிக்கும் மயிலுக்கும் இடையே ஊழத்து செல்கின்ற அதுவரைக்கும் ஒரு சிறு பகுதி விமானத்தளத்துக்கு தேவையானதை விட, துறைமுகத்திற்கு தேவையானதை விட ஏனைய பிரதேசங்களுடைய மக்களை குடியேற்றுவோம் என்று தயாரிக்கப்பட்ட அந்த விவரங்களும், அதற்கான குடிமக்களுடைய விவரங்களும், அதற்கான வரைபடமும், நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்ட அந்த ஆவணங்களும் இன்றைக்கு நாங்கள் சந்திரிகா பண்டாரநாயக்காரத்தை கொடுத்திருக்கிறோம். அவரை கேட்டு பெற்றிருக்கிறார். எங்களுடைய இலக்கு அதுதான். விமானத்தை அங்கே காங்கிரஸ் வடக்கு பக்கமாக இருக்கின்ற கடல் பிரதேசத்துக்கு நாங்கள் நீட்டி செல்லலாம். மக்களுடைய காரியம் எடுக்க தேவையில்லை. துறைமுகத்தை கடல் பிரதேசத்தை எங்களுடைய பறவை கடல் ஆடிக்கடல் அல்ல. அப்பொழுது தம்மை சுரேஷ் சொன்னபடியா வீரப்பட்டியா, இப்பொழுது துருவாசலன் வீரப்பட்டியா ராஜபக்சாவுக்கு தம்பியாக இருக்கிற சமன் ராஜபக்சாவுக்கு அவருடைய விமானத்தளம் அமைக்க வேண்டும் என்று அவர்கள் நீராட்சிக்கு சென்றபோது விவசாயிகள் இங்கே வேண்டாம் என்ற உடனே விட்டுவிட்டார்கள். ஆனால் நாங்கள் கேட்ட பொழுது, எங்களுடைய மக்கள் கேட்ட பொழுது 25 ஆண்டுகளாகவும் எங்கள் இடங்களை கையளிப்பதற்கு ராஜபக்சாவும் ஆயத்தமாக இருக்கவில்லை. ஒரு கிழமைக்குள்ளேயே புது மாற்றத்திற்கு மாற்றிவிட்டார்கள் விமானத்தளத்தை சேர்ந்ததில்லை. ஆனால் நாங்கள் 25 ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய குழந்தைகள், கற்பிணி தாய்மார்கள் வாழ்வதற்கு வாய்ப்பற்றவர்களாக மல்நூட்ரிஷன், உணவு ஊட்டச்சத்து அற்றவர்களாக கடந்த 20 ஆண்டுகளில் 70 முதல் 80 விதமான எங்களுடைய குழந்தைகளும் கற்பிணி தாய்மார்களும் பிறக்கின்ற குழந்தைகளை அவர்கள் உணவற்றவர்களாக, ஊட்டச்சத்து அற்றவர்களாக, முழு மனிதனாக வளர்ச்சியடைகிற அந்த சந்தர்ப்பமே இல்லாதவர்களாக இன்றைக்கு கைவிடப்பட்டிருக்கிறார்கள். இது சுட்டுக் கொல்லப்படுகிறதை விட மிக மோசமான ஒரு வாழ்க்கை அல்லவா? எவ்வளவு கொடூரமான, எவ்வளவு ஒழுங்குமுறை அடக்குமுறைக்கு சர்வாதிகாரியாக நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு தலைவராக ராஜபக்சா எங்களுடைய மக்களை கடந்த போர் முடிந்ததற்கு பிறகு, போர் இல்லை என்பதற்கு பிறகு எங்களுக்கு இப்போதாவது விடுதலை கிடைக்கும் என்று எதிர்பார்த்த மக்களுக்கு இன்றைக்கு கோபம் வந்த காரணத்தினால் தான், அந்த கோபத்தில்தான் ராஜபக்சாவை மாற்ற வேண்டும் என்று உங்களோடு சேர்ந்து அவரை மாற்றி வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அதுதான் நடந்திருக்கிறது. ஆகவே தேர்தலுக்கு பின்னர் நாங்கள் பேச வேண்டிய விடயங்களும், எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளும், அதற்கு துணையாக இருக்க வேண்டிய சர்வதேச சமுதாயத்தினுடைய அனுசரணையும் இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் கவனமாக, நிதானமாக இந்த சூழ்நிலையை தொடரக்கூடியதாக எங்களுடைய நடவடிக்கைகள் அமைந்து நான் நினைக்கிறேன். எங்களை தீவிரமாக இருக்கின்ற ராணுவ அடக்குமுறை நீக்க வேண்டும் நினைக்கின்ற சந்திக்கிற நமக்கா ஏச்சு ரத்திரதேவர் ஏவிபி போன்றவர்களை இப்பொழுது சொல்லுகிறார்கள், சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள்.
அப்படி நிலத்திலே அவர்கள் விடுவிக்கப்பட்டு மீள குடியேற்றப்பட வேண்டுமானால் அந்த நிலங்களிலே நாங்கள் கவனமாக என்னுடைய வார்த்தைகளை பாதிக்கிறோம் ஐயா. குருமார்களே, எந்த நிலத்தில் நாங்கள் ஒன்றும் பேசாமல் இருக்கவில்லை. 100 நாள் திட்டத்திலே மீள குடியேற்றுவோம், அவர்களுக்கு நிவாரணம் வழங்குவோம் ஒரு வரி போட்டார்கள். நாங்கள் சுரேஷ் உட்பட நாங்கள் போய் சந்திரிகா தலைமையை பஞ்சாயத்து தலைமையை கூடிய ரணில் விக்ரமசிங்கா ஸ்ரீசேனா போன்ற இருக்கின்ற போது சொன்னோம், இந்த ரிலீஃப் என்ற வார்த்தை நிலத்தை எங்காவது கொடுக்க போகிறீர்களா அல்லது நட்டங்கள் கொடுக்க போகிறீர்களா, அது எங்களுக்கு பிடிக்கவில்லை, நாங்கள் ஏற்க மாட்டோம். எந்த நிலத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் அவர்களுடைய மக்கள், அதுதான் ஆரம்பத்திலே பேசிய விடயம். அந்த நிலத்திற்கு அவர்கள் மீள குடியேற்றப்பட வேண்டும் என்று கேட்டபோது அவர் தீவிரமாக எடுத்துக்கொண்டார், கேட்டுக்கொண்டார்கள். 100 நாள் வேலை திட்டத்தின் பொழுதே ஒரு துங்கப்பிரசம் உங்களுக்கு கிடைத்திருக்கும் வெல்வோம் என்ற தலைப்பில் அதில் அந்த வாசகங்கள் சீக்கிரத்திலும் தமிழிலும் ஆங்கிலத்திலும் தெளிவாக அவர்களுக்கு போட வேண்டியிருந்தது, போட்டார்கள். அதைத்தான் நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். அந்த வேலை திட்டத்தை தொடங்குங்கள் என்று சொல்லுகிறோம். இனப்பிரச்சனை தீர்வு என்னென்ன அடிப்படையில் அந்த தீர்வுக்கு இருக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நாட்டை விளக்க வருவதற்காக அல்ல, ஒன்றுபட்ட இலங்கைக்குள்ளே எங்களுடைய தேசத்திலே நாங்கள் ஆட்சி செய்யக்கூடியதாக இங்கே ஆட்சியை ஆட்சியை போல சமமான ஆட்சி உள்ளவர்கள் இருக்க வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் நிறைவேற்றாது விட்டால் தீவிர எண்ணம் கொண்ட சக்திகள் அவருடைய கையிலே நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிவிட வேண்டாம் என்று சொல்கிறோம். உலக சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற நேரத்தில், இலங்கையிலே ஒரு சூழ்நிலை மாற்றம் ஏற்பட்டிருக்கின்ற நேரத்தில் இதை மிக கவனமாக சமயமாக இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்றுதான் நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். எங்களுக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது. எங்களுடைய நிலங்களுக்கு எங்கள் மக்கள் செல்ல வேண்டும், செல்வார்கள். அவருடைய முதல் குடியேற்றத்திற்கு பல நாடுகள் உதவிகரமாக இருக்க விரும்புகின்றனர், செய்வார்கள் நம்புகிறோம். நம்பிக்கையை நாங்கள் இழந்துவிடக் கூடாது. ராஜதந்திர நியாயங்களை நாங்கள் கைவிடக்கூடாது. அதுதான் எங்களுடைய கடந்த காலத்திலே போர் இப்படி போவதற்கு காரணம். சர்வதேச ராஜதந்திரத்தை நாங்கள் வெற்றி பெற்றுக் கொள்ளவில்லை. ஆனால் அதனுடைய வெளிப்பாடு இன்றைக்கு சர்வதேச சந்தர்ப்பங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதை நாங்கள் இழந்துவிடக் கூடாது. தென்னிலங்கையிலும் எங்களுடைய மக்கள் ஜனநாயக ஒளிக்கீடு பெறுந்த நேரத்தில் ஜனநாயகம் இல்லை என்ற பொழுது, ஒளிக்கீடு தென்பட்ட பொழுது தங்களுடைய வாக்குச்சீட்டுகளை ஆட்சியை மாற்றுவதற்கு உங்களுக்கு உதவி இருக்கிறார்கள். உங்களுடைய தேசத்திலே ஜனநாயகம் தடுப்பதற்காக, உங்கள் ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்காக தமிழ் மக்களுடைய வாக்கு பயன்பட்டிருக்கிறது. எங்களுக்கு பயன்பட முடியாமல் இருக்கிறது. அதை நான் நினைக்கிறேன். மீனவ இயக்க ஒத்துழைப்பு இயக்கம் வேமகுமார் அவர்களுடைய இணைப்பு இயங்கிக் கொண்டிருக்கின்ற இயக்கங்கள் நீர்கொழும்பில் மட்டுமல்ல, கொழும்பில் மட்டுமல்ல, தென்னிலங்கையிலே சிங்கள மக்கள் மத்தியிலே தமிழ் மக்களுடைய நியாயத்தை, இந்த ஜனநாயக மாற்றம் ஏற்படுவதற்கு உதவியாக இருக்கின்ற தமிழ் மக்கள் இப்படி எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சிங்கள மக்களுடைய நல்லெண்ணத்தை ஏற்படுத்துவதற்கு விரும்புகிறார்கள். அவர்களுடைய உரிமைகளை நீங்கள் வழங்க வேண்டும் என்று தென்னிலங்கையிலே பிரச்சாரம் செய்கின்ற சந்தர்ப்பத்தை யாழ்ப்பாணத்துக்கு இப்போது தேவையில்லை. தென்னிலங்கையிலே மீனவ சமுதாயத்தின் மத்தியிலே இங்கே இருக்கின்ற மீனவர்களுக்கு கிடைக்கப்படுகின்ற அநீதிக்கு எதிராக இந்த அரசாங்கம், எங்களுக்கு தெரியும், இந்தியாவிலே இருந்து நிறுவனப்படங்கள் வந்து எங்களுடைய பலத்தை கொள்ளையடிக்கிறார்கள். அவர்கள் மட்டுமல்ல, காங்கேசத்தை கடலுக்கு விடாதவர்களும் முல்லைத்தீவு, திருவண்ணாமலை சிங்கள மீனவர்களுடைய உயர்ந்த விசைப்படகுகள், எங்களுடைய மக்களுடைய விசைப்படகுகள் 9 அல்லது 15 வீச்சுக்கான இருக்கின்றன. தோழர்கள் கிடையாது, ஒரு சிலருக்கு வெற்றிருக்கிறார். உயர்ந்த விசைப்படகுகள் நீண்ட நாட்டுக்கு அமைக்கிறதற்காக நின்று மீன் பிடித்து கொண்டு வரக்கூடிய மல்டிடே போர்ட்ஸ், அதற்கு மீனவர்கள் பயிற்சி பெற வேண்டும். அவர்களுக்கு விசை உள்ள 25 விசை தொடர்பான உள்ள இயந்திரங்களை உள்ள வண்ணங்கள் இருக்க வேண்டும். அதை இந்த உதவி செய்ய வருகிற நாடுகள் எங்களுடைய மண்ணிலே குடியேறுவதற்கு வெளிநாட்டிலே இருக்கிறார்கள், இந்தியாவிலே இருக்கிறார்கள் 2 லட்சம் மக்கள்.
28 ஆண்டுகளாக முகாமில் 115 முகாம்களுக்குள்ளே இந்தியாவில் இருக்கிறார்கள் அகதிகள். இந்த தேசத்தைச் சேர்ந்த குடிமக்கள் தமிழ் மக்கள் அகதிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் இந்த மண்ணுக்கு வந்தால்தான் அவர் சொந்த மண்ணிலே குடியேற்றுவதையும் அவருடைய பாதுகாப்பையும் அவருடைய வாழ்வாதாரத்தையும் உறுதிப்படுத்தினால்தான் இந்த அரசு அதற்கான உறுதியை பெற்றுக் கொடுத்து பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நீங்கள் உழைக்க வேண்டும். நாங்கள் அதுக்கு உறுதியாக இருப்போம். நீங்கள் எங்களுடைய நல்லிணக்கத்தை தேடி வருவதை விட சிங்கள மக்கள் மத்தியிலே பௌத்த மக்கள் மத்தியிலே இன்றைக்கு மாநில சோதனை ஒருவரை ஜனாதிபதியாக வந்திருக்கக்கூடும். உங்களுடைய பௌத்த குழு தேர்தலை மிக ஆயுதமாக்கினார். அவர் ஜனாதிபதியாக வந்திருக்கக்கூடும். ஆனால் ராஜபக்சவுடைய ஆட்சியை தோற்கடிக்க வேண்டுமானால் அவருடைய ஆட்சியிலேயே ஒருவர் பணமாய்ந்ததாக வெளியே வந்தால்தான் வெற்றி பெறலாம் என்று பௌத்த பிக்குகளை களமாக ஆரம்பித்தார்கள். இந்த நாட்டிலே நல்லிணக்கம் ஏற்படுத்த வேண்டும். அதுபோல அர்த்தமிக்க வேண்டும். தமிழ் மக்களுடைய உரிமைகளையும் அவருடைய நில உரிமைகளையும் அவருடைய வாழ்வாதார உரிமைகளையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்த பொழுதுதான் அந்த நல்லிணக்கம் ஏற்பட முடியும் என்று நாங்கள் திட்டவட்டமாக குறிவைக்க விரும்புகிறோம். ஆகவே இன்றைக்கு ஏற்படுகிற இந்த சூழ்நிலை ஒரு புதிய சூழ்நிலை. இந்த நாட்டிலே சர்வாதிகாரம், இந்த நாட்டிலே இப்பொழுது சற்று 8ஆம் தேதிக்கு முன்னர் இருந்த நிறைவேற்றிய அதிகார ஜனாதிபதி முறை எந்த சர்வாதிகாரத்திற்கு பின்னணியாக இருந்த முறை, இந்த நாட்டிலே ஏற்பட்ட ஊழல்கள், லஞ்சங்கள், அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள், குடும்ப ஆட்சி மீண்டும் பெற வேண்டும் என்று யாராவது சந்தர்ப்பத்தை கொடுக்க விரும்புகிறோமா? அது இடம்பெற முடியாது. இந்த சூழ்நிலை தொடர வேண்டும். எங்களுடைய இனப்பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும். எங்களுடைய நிலப்பிரச்சனை, தொழில் பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இந்த சூழ்நிலை தொடர முடியும். சிலர் வைக்கிறார்கள், இன்றைக்கு இந்த சூழலை நாங்கள் மாற்றி அமைத்து விட வேண்டும் என்று இந்த 100 நாள் முடிந்தவுடன் பாடுபடுகின்ற பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் ஆட்சிக்கு மீண்டும் வந்துவிட வேண்டும் என்று ராஜபக்ச தரப்பினர் தோன்றுகிறார்கள். அதற்கு நாங்கள் இடம்பெறலாமா என்பது இங்கோடு கேள்வி. எங்களுடைய மக்கள் மிக புத்திசாலித்தனமாக சொல்ல தேர்தலை எங்களுக்கு முன்கூட்டியே நாங்கள் சந்தித்தவர் சொன்னார்கள், நாங்கள் தீர்மானித்து விட்டோம், இந்த ஆட்சியை மாற்ற வேண்டும், நீங்கள் சொல்ல வேண்டியதான் மிச்சமாக இருக்கிறது என்று 199 பேர் சொன்னார்கள். அது இன்றைக்கு நிறைவேற்றியிருக்கிறது. அதனுடைய விளைவு எங்களுடைய மக்களுக்கு விரிவாக இருக்கிறது என்பதை கேட்டு நான் பேசிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.